கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. டெடிகேட்டிவ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்க முடிவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம். வார்த்தையின் மூலம் உடைய ஜனத்தினை சந்தித்து அவளை ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் யூத ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், அப்படி இருக்க விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்வீர்கள் என்றார்கள். யோவான் 8:33 இருக்கிறது. நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லி என்ற கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன மாறுத்திரம் என்னவென்றால், யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிறவன் எவனோ, நான் என்ன பாவம் செய்தேன், என் ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கார், நான் என்ன தீமை செய்தேன், வாழ்நாள் முழுவதும் தேவ பக்தியாக வேதம் காட்டுகிற வழியில் நடக்க நான் பிரயாசப்படுகிறேனே, நல்லதானே செய்கிறேன், நன்மையானது செய்கிறேன், வாழ்க்கையில் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று சொல்ல அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் வருத்தப்படுகிறதை நாம் பார்த்து இருக்கிறோம். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் இந்த சோதனை தேவன் கொடுத்தது அல்ல. பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற என்றால் பொய் சொன்னால் பொய் பாவம்தான். அப்படி ஆனால் இந்த பாவம் என்கிறது மனித வாழ்க்கையில் ஏதோ திடீரென்று தோன்றின ஒரு காரியம் அல்ல. முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்த பொழுது, மீறுதலை நடப்பித்த பொழுது, அந்த வித்து மனு குலத்திற்குள் தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகிறபடியினால் அவனுடைய வாழ்க்கை பாவத்திற்குள்ளாக அது காணப்படுகிறது. அவன் நல்லதான் செய்கிறேன் என்று சொன்னால் கூட அவருடைய வாழ்க்கைக்குள் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாண்டு சங்கீதக்காரன் சொல்வது போல அவன் பாவம் என்கிற ஒரு நிலைமைக்குள் இருக்கிறபடினால் அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவேதான் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரத்தில்
பவுலப்போஸ்தலன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்து அவர் சொல்லவில்லை. ஏதோ ஒரு புத்தகத்தில் எடுத்து வாசித்து அவர் அதை சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தன் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பின்பாகம் வாசிக்கிறேன். நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு, நானோ பாவத்துக்கு கீழாக அடிமையாக்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். என்னுடைய மாம்சத்துக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். ஆகவே நான் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை, நான் விரும்பாதை செய்கிறேன். ஆகவே ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பொய் சொல்கிறான். பொய் பாவம் என்று நமக்கு தெரியும், ஆனாலும் சொல்கிறான். அந்த பாவ வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் அவன் அதை செய்கிறான். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், எந்த கல்லூரியிலும் பள்ளியிலோ பொய் சொல்ல கற்றுக் கொடுப்பதில்லை, நல்லதுதான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் சிறு வயதிலிருந்து நீ இதை எடுத்தாயா என்றால் எடுத்திருக்கான், எடுக்கவில்லை என்கும். இதுதான் பாவம் செய்வதால் அடிமையாய் இருக்கிறான். இரண்டாவது, அவன் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். மாம்சத்துடைய சிந்தை, மாம்சத்தின் கிரிகள் என்று வேதம் வகையிருக்கிற காரியங்களில் அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஒன்று பாவம் செய்வதனால் அடிமை, இன்னொன்று பாவத்திற்கே அவன் அடிமை. மூன்றாவது 2 பேதுரு 2:19 எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமானால், அதில் பேதுரு நிருபத்தில் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார். நீங்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் தெரியுமா? எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான்? சிலர் குடியினாலே ஜெயிக்கப்பட்டிருப்பார்கள், கோபத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருப்பார்கள், சில பொறாமையினாலே ஜெயிக்கப்பட்டிருப்பார்கள், சிலர் தவறான எண்ணங்களினாலே ஜெயிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி சொல்ல வேண்டுமானால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே ஒரு மனுஷன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அவனை யாரும் அடிமைப்படுத்தவில்லை, அவனே தனக்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆகவே அதிலிருந்து விடுதலை இல்லை. ஒரு சிகரெட் குடிக்கிறவரை பார்த்து, இத்தனோண்டு இருக்கிறத நீ ஏன் குடிக்கிறன்னு கேட்டால், நான் விடணும்னு நினைக்க, அது என்ன விட மாட்டேக்கு. புகைப்பிடிப்பதில் பாவம் தீமை வருவிக்கும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் ஏன் அவர் குடிக்கிறார், புகைக்கிறார்? அவர் அதற்கு அடிமையாக இருக்கிறார், அதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறார். இதனால் எவன் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். அப்படியான இந்த அடிமை தளத்திலிருந்து நம்மை விடுவிப்பது எனது நம்முடைய மதமா, நற்போதனைகளா, தத்துவ ஞானிகள் சொன்ன தத்துவ மார்க்கங்களா, அல்லது என்னுடைய சுய கட்டுப்பாடா
அல்ல நான் எடுக்கக்கூடிய விரதத்துவமா? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தையே நான் பழகினால் நான் இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்றால் அது மனுஷனால் ஒரு காலம் முடியாது. பாவம் என்பது மனித வாழ்க்கையை அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய காரியம். ஆகவேதான் இந்த உலகத்தில் இருக்கிற நியாய பிரமாணம், தத்துவம் சொல்லிற வழிகள் அல்லது மத போதனைகள், சடங்குகள், சமயங்கள், இவைகளினாலே மனிதனுடைய முயற்சி அவனுக்கு விடுதலை கொண்டு வர முடியாத ஒரு அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற இவனை விடுவிக்கும்படிதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பாவ மாம்சத்தின் சாயலானார். ரோமர் 8:1 தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு அடிமை. எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கானோ அதற்கு அடிமையாக இருக்கிற மனிதனை மீட்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதனால தான் அவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 நானே வழிய சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். அந்த சத்தியத்தினால் விடுதலையாவீர்கள் என்றால் இந்த சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இன்னும் அவர் சொல்லும் பொழுது யோவான் 17:17 உடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும், உடைய வாசனமே சத்தியம். ஒன்று அவரே சத்தியம், நாமமே சத்தியம். இரண்டாவது அவருடைய போதனை சத்தியம். மலாது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் மனதார விசுவாசிக்கும் போது என் பாவத்தை போக்கும் கிருபாதர பலி அவர் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பையோ பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். இரண்டாவதாக மாம்சத்தின் குணங்கள், தீய குணங்கள், இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அவர் சொன்ன கற்பனையை கை கொள்ளும் போது சத்தியத்தினாலே நாம் விடுவிக்கப்படுகிறோம். மகாமுன் கோபியாக இருந்தாலும் அந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தால் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தை கைக்கொள்வீர்களானால் உங்கள் கோபம் உங்களை விட்டு நீங்க மறுரூபமாவீர்கள். ஒன்று இயேசுவின் நாமம், அவருடைய நாமம் நம்மளை நீதிமானாக்குகிறது, விடுவிக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் விடுவிக்கிறவர். இரண்டாவது யாக்கோபு 1:19 அதில் அருமையான ஒரு சத்தியம் இருக்கிறது.
ஆகையால் என் பிரியமான சோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவுள். என்னுடைய கோப குணத்தை என்னை விட்டு முற்றிலும் நீக்கினது இந்த சத்திய வார்த்தை தான். உபவாசம் அல்ல, 40 நாள் ஜபமும் அல்ல. இந்த சத்தியத்தை கைக்கொள்ள நான் தீர்மானித்து இதன்படி கேட்பதற்கு தீவிரமாக இருக்கும்போது பேசுவதற்கு பொறுமை, அந்த பொறுமை வரும்போது கோபம் நீங்கி விடுகிறது. சத்தியம், வெளிச்சம், வசனம், அந்த வசனம் நமக்குள் வரும்போது கோபம் என்னும் ஈரலை நம்மை விட்டு நீக்கி அமைதல் உள்ள ஆவியை நமக்குள் உருவாக்குகிறது. ஏனால்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறவர், தமது வார்த்தையின் மூலம் உங்களை விடுவிக்கிறவர். சத்திய வசனத்தை வாசியுங்கள், கை கொள்ளுங்கள். வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாய், விடுதலை உள்ளதாய், இளைப்பாறுதல் உள்ளதாய், மனமகிழ்ச்சி உள்ளதாய், சுகம் உள்ளதாய், ஆரோக்கியம் உள்ளதாக காணப்படும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வந்ததற்காக சோதரம். நீர் எங்களை விடுவிக்க வந்தீர், விடுவித்திருக்கிறீர். இன்னும் வசனத்தின் மூலம் விடுவிக்கிறேன். இந்த வசனங்களை எங்கள் இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்ய இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.